செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். ஆவடியில் நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட். ஆவடி காமராசர் நகர் தி நாசரத் அகாடமி மாணவர்கள் கொண்டாடிய சுற்றுச்சூழல் தினம். நஸ்ரத் கல்வி குழுமத்தின் மழலையர்கள் கொண்டாடிய கிரீன் டே. இனி விரிவான செய்திகளை காணலாம். ஆவடியில் நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட். கடந்த 30/6/2024 அன்று இது நம்ம ஆவடி என்னும் சமூக தொண்டு நிறுவனத்தின் தலைவர் திரு AN என்ஜிமாரிஸ் அவர்களின் தலைமையிலும் மற்றும் ஆவடி போலீஸ் கமிஷனரேட், ஆவடி கார்ப்பரேஷன், நாசரத் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் இணைந்து ஹாப்பி ஸ்ட்ரீட் எனும் மாபெரும் நிகழ்ச்சியை ஆவடியின் வளர்ச்சிக்காக நடத்தியது. இதில் பசுமை ஆவடி, சுத்தமான ஆவடி, ஆரோக்கியமான ஆவடி, குழந்தைகள் பாதுகாப்பு, பெண்களின் பாதுகாப்பு போன்ற பல்வேறு உள்ளுணர்வுகளை மையமாக கொண்டு இந்நிகழ்ச்சி ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அன்று ஆவடி சட்டமன்ற உறுப்பினர் திரு SM நாசர் அவர்களும், ஆவடி மாநகராட்சி மேயர் திரு உதயகுமார், ஆவடி மாநகராட்சி ஆணையர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான், ஆவடி காவல் ஆணையர் திரு சங்கர், ஆவடி காவல் துணை ஆணையர் திருமதி ஐமன் ஜமால் மற்றும் ஆவடி போக்குவரத்து காவல் துணை ஆணையர் திருமதி ஜெயலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் சின்னத்திரை நடிகரும் நகைச்சுவை கலைஞருமான நவீன், மேஜிக் கலைஞர் தயா போன்ற பல பிரபலங்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பு செய்தனர். சிலம்பாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் போன்ற தமிழக பாரம்பரிய நடனங்களும், பள்ளி மாணவர்களால் விழிப்புணர்வு நாடகங்களும், விளையாட்டு நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆவடி காவல் துணை ஆணையர் திருமதி ஐமன் ஜமால் அவர்கள் இது நம்ம ஆவடி நிறுவனத்தின் மூலம் தயாரிக்கப்பட்டு வருகிற கண்மணி சானிட்டரி நாப்கின்களை ரீலான்ச் செய்து சமூகத்தின் மீதான பொறுப்பையும், பெண்கள் சுகாதாரத்தின் மீதான பொறுப்பையும் வெளிப்படுத்தியது. அது மட்டுமின்றி பெண்களின் பாதுகாப்பிற்காக காவல் உதவி என்னும் செயலியை திருமதி ரேகா, CWC விங் இன்ஸ்பெக்டர் இச்செயலியை மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார். ஏறக்குறைய 10,000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களின் திரள் மகிழ்ச்சியின் வெள்ளத்தில் மூழ்கியது. பொதுமக்கள் நடனமாடியும் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்று மகிழ்ந்தனர். இறுதியாக 8 மணி அளவில் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியை பிரிய மனமின்றி பொதுமக்கள் கலைந்து சென்றனர். ஆவடி காமராசர் நகர் தி நாசரத் அகாடமி மாணவர்கள் கொண்டாடிய சுற்றுச்சூழல் தினம். ஆவடி காமராசர் நகர் நாசரத் அகாடமி பள்ளியில் கடந்த 21/6/2024 அன்று சுற்றுப்புற சூழல் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. 9ஆம் வகுப்பு மாணவர்கள் 8 வகையான மரக்கன்றுகளை நட்டனர். மேலும் மாணவர்கள் திருமதி ஷீலா மங்கலம், திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் மற்றும் திருமதி விக்டோரியா அவர்களுக்கு மரக்கன்றுகளை கொடுத்து வரவேற்றனர். உலக சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு வசனங்களை கையில் ஏந்தியபடி பள்ளியில் இருந்து ஆவடி காமராசர் நகர் சாலையை சுற்றி வந்தனர். இதனைத் தொடர்ந்து ஆசிரியர் திருமதி மீனா மரக்கன்றுகளை வளர்ப்போம், நம் சுற்றுச்சூழலை தூய்மையாக காப்போம் என்று மாணவ செல்வங்களுக்கு எடுத்து கூறினார். இறுதியாக பள்ளி முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் மாணவர்களுக்கு எவ்வாறு சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை விளக்கினார். நஸ்ரத் கல்வி குழுமத்தின் மழலையர்கள் கொண்டாடிய கிரீன் டே. பச்சை நிறம் இயற்கை, வாழ்க்கை, இளமை, பாதுகாப்பு, நம்பிக்கை முதலியவற்றை பிரதிபலிக்கும் நிறம். அயர்லாந்து நாட்டின் தேசிய நிறம் பச்சை. இதனை மாணவர்கள் அறிந்து கொள்ளும் பொருட்டு 27/6/2024 அன்று காலை சுமார் 9 மணி அளவில் ஆவடி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நாசரத் அனெக்ஸ் பள்ளியில் பச்சை நிறம் கொண்டாட்டம் தலைமை ஆசிரியை திருமதி எஸ்தர் சுதாகர் தலைமையில் தொடங்கியது. மழலையர்கள் தலைமை ஆசிரியரை சாக்லேட் கொடுத்து அன்புடன் வரவேற்றனர். அனைத்து குழந்தைகளும் பச்சை வண்ண ஆடை அணிந்து வந்திருந்தனர். LKG வகுப்பறைகள் முழுவதும் பச்சை வண்ண ஹேங்கிங்ஸ், கிரீன் ஆப்பிள், கிரேப்ஸ், கேப்சிகம், ட்ரீஸ், கோவா போன்ற பழங்களின் மாதிரி உருவங்களை கொண்டு நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மழலையர்கள் மரக்கன்றுகளை பள்ளிக்கு பரிசாக அளித்து மகிழ்ந்தனர். பச்சை நிற பழங்கள் மற்றும் பச்சை நிற காய்கள், கீரைகள் கொண்டு செய்யப்பட்ட உணவுப் பொருட்களை பகிர்ந்து உண்டு தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். கனடபாளையம் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 28/6/2024 அன்று மழலைய செல்வங்களுக்கு கிரீன் டே செலிப்ரேஷன் நடைபெற்றது.
மழலைய செல்வங்கள் பச்சை நிறத்தின் மேன்மையையும் பசுமையையும் எடுத்து காட்டும் விதமாக தங்களை மரங்கள் போல தாவரங்கள் போல அலங்கரித்து கொண்டு வந்தனர். பச்சை நிற வரைபட அட்டைகளை கொண்டு வந்து காட்சிப்படுத்தினர். மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்னும் உயரிய கருத்தை மழலைய செல்வங்கள் வடிவில் எடுத்துரைத்தனர். எங்கள் பள்ளி முதல்வர் ஜெயந்தா வில்சன் அவர்கள் மழலையரோடு மழலையராக ஆடி பாடி கிரீன் டே செலிப்ரேஷனை கொண்டாடி வாழ்த்துக்களை தெரிவித்தார். ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் எல்கேஜி மாணவ மாணவியருக்கு கிரீன் டே பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கண்ணை கவரும் வண்ணங்களில் பலூன்களும் வண்ண பதாகைகளும் பசுமை புரட்சியை நினைவுபடுத்தும் விதமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தன. பசுமை நிறமுடைய கீரைகள், பீன்ஸ், அவரைக்காய், முருங்கைக்காய், பாகற்காய் போன்ற காய்கறி வகைகளை குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு பசுமை நிறத்தை மெருகூட்டும் வகையில் இருந்தது. எல்கேஜி மாணவ மாணவியர் மழலை குரல்களில் பசுமையை பக்குவமாய் எடுத்துரைத்த விதம் அனைவரையும் மகிழ்ச்சியில் உரைய செய்தது. இறுதியாக தலைமை ஆசிரியை பிரார்த்தனை செய்து பச்சை நிறத்தின் தன்மையை சிறு பிள்ளைகளுக்கு எடுத்துரைத்தார். கடந்த 21/6/2024 அன்று காமராசர் நகரில் அமைந்துள்ள நமது நாசரத் மழலையர் மற்றும் தொடக்கப்பள்ளியில் மழலையர்களுக்கான கிரீன் டே தின விழா சிறப்பாக துவக்கப்பட்டது. பள்ளி வளாகம் மற்றும் வகுப்பறை முழுவதும் பச்சை நிற பலூன்களும் பொருட்களும் கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருந்தது. நமது மழலைய செல்வங்கள் பச்சை நிற ஆடைகளை அணிந்தும் பச்சை நிற வண்ண பலூன்களால் அலங்கரிக்கப்பட்டும் வந்தது அனைவரையும் கவர்ந்தது. மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் கிரீடம் அணிவிக்கப்பட்டு மகிழ்விக்கப்பட்டனர். இவ்வண்ணமாக விழா இனிதே நிறைவு பெற்றது. கடந்த 28/6/2024 அன்று ஆவடி காமராசர் நகர் மற்றும் கன்னடபாளையம் பகுதியில் அமைந்துள்ள தி நாசரத் அகாடமி பள்ளியில் கேஜி பிரிவில் கிரீன் டே கொண்டாடப்பட்டது. பள்ளி வளாகம் மற்றும் கேஜி பிரிவுகளில் பச்சை வண்ணமயமாக பசுமையாக அன்று காட்சியளித்தது. கேஜி பிரிவில் காணப்படும் மழலையர்களும் ஆசிரியர்களும் பள்ளியின் முதல்வர்களும் பச்சை வண்ணத்தில் ஆடை அணிந்து வந்திருந்தனர். மழலையர்களுக்கு பச்சை வண்ணத்தில் காணப்படும் காய்கறிகள், பழங்கள், விளையாட்டுப் பொருட்கள், பலூன்கள் போன்றவை அன்று காட்சியளிக்கப்பட்டன. மாணவர்கள் பச்சை வண்ண கிரீடம் அணிந்தும் வகுப்பறையில் மகிழ்ந்தனர். இறுதியாக பச்சை வண்ணத்தில் தயாரிக்கப்பட்ட போட்டோ பிரேமில் அனைத்து மழலையர்களும் ஆசிரியர்களும் புகைப்படம் எடுத்து வீடு திரும்பினர். செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நாசரத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வினிஷா சுரேஷ். நன்றி, வணக்கம்.